எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபினா வத்த குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அகத்திக்கீரை பொரியல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ எடுக்கலான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வர்றதுக்குள்ளே அம்மாவே செஞ்சிட்ருக்காங்க. அம்மா ஏடா என்னை கூப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு நான் வர்றதுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏடா நீ வருங்குள்ள அகத்திக்கீரையை வந்து அப்படியே போட்டோம்னு வேகிறதுக்கு நேரம் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிக்கணும் ஊற்றிக்கீரை. அதனால சரி இது ஒன்றா ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பிச்சு போட்டோம்னா வேக வைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். நீ வரங்குள்ளே செஞ்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி. ஏங்கம்மா இதை அடிக்கடி செய்யறதில்லை? இது வந்து மற்ற கீரை மாதிரி அடிக்கடி சேர்த்தக்கூடாதுடா. வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் சேர்த்தணும். அகத்திக்கீரை வந்து மருந்து பொருள் மாதிரி தான். வாரத்தில் ஒரு நாளைக்கு சேர்த்துனா போதும். முருங்கீரையெல்லாம் இப்போ வாரத்தில் 3 நாளைக்கு கூட சேர்த்துக்கலாம். மற்ற கீரை எல்லாமே இது மட்டும் வாரத்தில் ஒரு நாள் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு என்னம்மா அகத்திக்கீரை பண்ணுறீங்களா குழம்பா? அகத்திக்கீரை தான்டா. அகத்திக்கீரைக்கு வந்து எப்போவுமே அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் கச்சலாட்டம் இருக்கும், கசந்த மாதிரி. அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்போ தாளிக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. இதுக்கு வந்து கருவேப்பிலையெல்லாம் போட வேண்டியதில்லை. வெங்காயமும் வரமிளகாய் மட்டும்தான். வரமிளகாய், கடுகு, சீரகம் போட்டு தாளிக்கணும். முருங்கீரை, அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை இது 3க்குமே கடுகும் சீரகமும் போட்டு தான் தாளிக்கணும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி இருந்திருக்க மாட்டேங்குது எண்ணெய்க்குள்ளார, வெடிக்குது அப்படியே. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். இப்போ வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே அகத்திக்கீரை வந்து புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். அகத்திக்கீரைக்கு வந்து ஆமாம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, தக்காளி குழம்பு, தக்காளி பஜ்ஜியும் நல்லாயிருக்கும். தக்காளி பச்சடி புளிப்பு சுவையோட இதை இந்த கீரை, இந்த கசந்த கீரையை சேர்த்துக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மேட்சாக இருக்கும். அகத்திக்கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதில் இப்படியா வயிற்று புண்ணெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். சில பேர்த்துக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வயிறு புண்ணாயிடும். சில பேர் வந்து சரியாக சாப்பிடாம வயிறு புண்ணாகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே அகத்திக்கீரையை வந்து வேக வச்சு இந்த தண்ணியை வடித்து கொஞ்சமாக உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா சும்மாவும் குடிக்கலாம். கழனி மண்டின்னு இந்த கழனி மண்டி வச்சு சாப்பிட்டோம்னா ஒரே நாள் சாப்பிட்டா போதும், வயிறு புண்ணு சரியா. ஆமாம், அது நமக்கே விஷுவலாக நடந்தது. எப்போவுமே நம்ம தாத்தா வீட்டிலிருந்து இது வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி. இங்கே வந்துதான் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறதே விட்டாச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கீரை போட்டு கீரை வேகிற வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா வெந்துக்கும். இப்போ கீரை போட்டுக்கலாம். கீரை நம்மக்கிட்ட இருந்தப்போ ரொம்ப உயரமாக போயிடுச்சு மரம். ஆமாம், அதனால பொறிக்கவே முடியல. கீரையை வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உப்பு போடணும். ஏன்னா இப்போ பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை. இந்த அளவுக்கு உப்பு போட்டோம் கசந்து போயிடும். எல்லா கீரைக்குமே அந்த மாதிரி தான். எந்த கீரையாக இருந்தாலும் துள்ளி போயிடும் கீரை வதங்க. இப்போ நல்லா வதங்கி சுண்டி வந்துருச்சா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா போட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி சிம்மில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கும் கீரை. தண்ணி போதும், சிம்மில் தானே வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாம். நீ கேட்டோன்னே எனக்கு தெரியல, அதுதான் நான் கேட்டேன். சின்ன அடுப்பில் எடுத்து வைக்கிறேன். வச்சு இதில் சிம்மில் வச்சுக்கலாம்.
கீரை அது பாட்டுக்கு வேகும். மூடி வச்சிடலாம். இப்போ வத்த குழம்பு வந்து சட்டியில் தான் வைக்க போகிறேன். மண் சட்டி. அந்த சட்டி உடஞ்சி போச்சு இல்லை? இந்த சின்ன சட்டி ஆட்டம்னு சொல்லி அது வாங்கணும்டா. இன்னொன்று இருக்குது, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது போதும்னு நினைக்கிறேங்கம்மா. அப்படியா? வத்த குழம்பு தானே? ஆமாம், அதை எடுத்தாட்டா வெளியில் இருக்கு. எடுத்துட்டு ஏங்கம்மா ரொம்ப குட்டியாக தெரியுது. சரி பார்ப்போம். இந்த சுண்டவத்தலுக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 7-8 பல்லு பூண்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்படி போடணும். கொஞ்சம் பெருசா. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2ஆக போடணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நடுவில் கட் பண்ணிட்டு இப்படி போடணும். இது ஆஃப் பண்ணவே இல்லை. அது சரியாக இருக்கும்டா. பார்த்தா ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. தண்ணி இன்னும் சுண்டவே இல்லை பாரு. மண் சட்டி சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் சூடு ஏறிடுச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சே சமையல் பண்ணிக்கலாம். அந்த ஹீட் அப்படியே இருக்கும். கல் சட்டி அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான் வாங்கணும். இது கல்லுன்னா அது கல்லாவே அப்படி இது பண்ணி என்னன்னு தெரியல. மாவு மாதிரி இருக்குது. மாவு கல்லுங்கிறாங்க. தயாரிக்கிறதா இருக்கும். அவ்வளோதான். இதை அரைஞ்சாச்சு. இந்த தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை எப்பவுமே எடுத்துடணும். அதை அரைப்படாது. திக்காக இருக்காங்க. தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. இப்படியே போட்டோம்னா வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சதன்னு இருந்தால் போதும். அப்போ குழம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தான் சட்டி காஞ்சிருக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் அளவு எவ்வளோன்னு சொல்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை எடுத்து 2 நறுக்கிக்கிட்டேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த வத்தல் வந்து நான் மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை முன்னாடியே போடல, எல்லாம் ஒன்றா போட்டுக்கலான்னு தான் போட்டேன். நல்லா இருக்கும், வாசமாகவே இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பொரிஞ்சு கருகருன மாதிரி போகும். அது வந்து தேங்காய் சட்னிக்கு தான் அப்படி போடணும். இது இந்த வெங்காயம் வதங்குக்குள்ள இந்த சுண்டவத்தலை வந்து கொஞ்சமாக நெய்யில் பொரிச்சுக்கலாம். பொரிச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது வதங்கட்டும். அந்த அடுப்பில் எடுத்து வச்சா சுண்டவத்தலுக்கு 2 ஸ்பூன் நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வத்தலை போட்டுக்கலாம். இது போதுமாம்மா? இத்துளுண்டு போட்டால் போதுங்க. அளவாக தானே வைக்கிறோம். நல்லா இதுலேயே நல்லா மொறுன்னு நல்லா வறுத்துருதா, உப்பி வந்துடுதா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மோரில் வேறு போட்டிருக்குறோம். நெய்யில் வதக்கி போடுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்தலை தானே அப்புறம் வறுத்து வைக்கிறோம். நம்ம பருப்புக்கு தட்டைப்பயிறு கடைஞ்சாலோ பாசி பயிர் கடைஞ்சாலோ, உப்பு பருப்பு, தண்ணி சாம்பார், கையோடாம பண்ணலைன்னா கருகிருமாம்மா? ஆமாடா. இந்த அலுமினியம் தான் நான் சீக்கிரம் ஹீட் ஆகிடுது. கீரை வேறு நல்லா வாசம் வந்துருச்சுடா. வெந்திரிச்சாட்டு இருக்குது. அதையும் ஒரு பார்வை பார்த்துக்கலாம். நல்லா உப்பி வந்துருச்சா? ஆமாம். புதுசுன்னு வருது பாருதா. தோல் வந்து சுருக்கமாக இருக்கிறது அப்படியே வலுவலுன்னு ஆயிடும். ஓ, தெரியுதா? அவ்வளோதான், வறுத்தாச்சு பாருங்க.
இதை இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம். பிளாக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து கீரை தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து கம்மியாக தான் போடணும், ஏன்னா ஏற்கனவே கீரை கச்சல் அடிக்கும். நல்லா பரப்பிக்கலாம். தேங்காய்லாம் தேங்காய் போடணும். மற்ற கீரைக்கு தேவையில்லைடா, இந்த கசப்பு கீரைக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம். துருவன தேங்காய் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. ஃப்ரைசரில் வச்சுருக்கோமா, தேங்காய் புளி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி சமையல் வேலை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை வந்து எடுத்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடணும். இந்த எண்ணெயிலே வதங்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி, எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்கீங்க. ஆமாடா, அது ஒரு தடவை காய்ச்சி புளி சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோன்னா இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா 2-3 நாளைக்கு போதும். ஒரு தடவையும் ஊற வச்சு கரைச்சி வடித்து பெரிய ப்ராசஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பரவாயில்லடா, இந்த சட்டியே கணக்காக தான் போச்சு. இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு கணக்காக இருக்கும். நான் பத்தாதோன்னு நினச்சேன். நார்மல் புளிக்குழம்பா இருந்தால் தண்ணியாட்ட வைப்போம், அதுக்கு பத்தாது. இது வந்து கொஞ்சம் கதன்னு வச்சு தானே நம்ம கொஞ்சமாக ஊற்றி தானே சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். நெய்யில் பொரிச்ச வத்தல். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி உப்பு பத்தில் டேஸ்ட் பார்த்து உப்பு பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிருச்சு. அரைச்ச தேங்காய் பேஸ்ட் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், வத்த குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கதன்னு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கணும் வத்த குழம்பு. சும்மா ஒரு கரண்டி எடுத்து போட்டாலும் நல்லா சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி. இப்போ எல்லாமே இது ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நெட்டியாக கொஞ்சம் இப்படி கொட்டையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கதன்னு இருக்கு பாஸ். நமக்கு இன்னும் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப பிடிக்கும் வேறு எல்லாத்துக்கும். வத்த குழம்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்படி பிசைஞ்சிட்டு இந்த அகத்திக்கீரையை இப்படி கொஞ்சம் எடுத்து எப்படி இருக்குங்கம்மா? கொஞ்சமாவா? இப்போலாம் ஓகேவா? என்னடா நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே பெருமை பேசிக்கிறீங்கன்னு நினைக்காத. செம்மையா அவ்வளோதான், நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.